உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சங்கர். வா வீட்டுக்கு போலாம். உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது என் காதலை பத்தி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ தப்பு பண்ற நந்தினி. லவ் பண்றது தப்புனா நீ அப்பவே சொல்லிருக்கணும். லவ் பண்ணது தப்பு இல்ல, என்ன லவ் பண்ணதான் தப்பு. நான் யாரையும் லவ் பண்றது கரெக்ட்னு பண்ற உனக்கு உன்னை லவ் பண்றது மட்டும் ஏன் தப்பா தோணுது? அது வேற, என் விஷயம் வேற. ஆனா காதலுக்கு மட்டும் எந்த வித்தியாசமும் இல்ல சங்கர். உன்னை ஏன் காதலிக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லு, நான் உன் கூட வந்துடுறேன். ஆனா நான் ஏன் உன்னை காதலிச்சேன்னு என்னால 100 காரணம் சொல்ல முடியும். அம்மா பாசத்தை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவும் இல்ல. அந்த அம்மாவை வீதியில போட்டு போயிட்டா யாரா இருந்தாலும் வெறுப்பாங்களே தவிர உன்ன மாதிரி பாசம் வைக்க மாட்டாங்க. தாய் பாசம் கிடைக்காத எந்த பொண்ணும் தாய மதிக்கிற உன்ன மாதிரி ஆளுதான் காதலிப்பா, கல்யாணமும் பண்ணிப்பா. கல்யாணமா? பைத்தியமா உனக்கு? நீ என்ன லவ் பண்ண ஆசைப்பட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? நல்லா புரிஞ்சுக்க, இந்த பூமியில நான் வாழ்றதே உன் அண்ணனுக்காக மட்டும்தான். என் அண்ணன் நான் எங்க போனாலும் சங்கர் என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை பூராவும் நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆமா, தப்புதான். நீ என்ன லவ் பண்ணா அது உங்க அண்ணனோட பார்வையில தப்பா மட்டும்தான் தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்ணா அது நம்பிக்கை துரோகம் ஆயிடும். சத்தியமா அதை பண்ண மாட்டேன். நீதான் சொல்லிருக்க சங்கர், காதலிச்சா வாழணும், வாழ்ந்து காதல ஜெயிக்க வைக்கணும்னு. ஆனா அந்த காதலே கிடைக்காதுன்னு வரும்போது அது நரகம். அதுக்கு மேல வாழக்கூடாது. இப்ப நீயே சொல்லு, வாழ்ந்து என் காதல ஜெயிக்க வைக்கட்டுமா இல்ல செத்து போய் என் காதல சாகடிக்கட்டுமா? என்ன கொல்லணும்னு நினைச்சவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடிஞ்ச உன்னால நான் சாகணும்னு நினைச்சா உன்னால தடுக்க முடியாது. இப்ப சொல்லு சங்கர், நான் சாகணுமா இல்ல வாழணுமா? சரி, எந்த நம்பிக்கையில உங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்குவார்னு நம்புறேன். நீ ஒத்துக்கிட்டா அண்ணன் கண்டிப்பா ஒத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா சரி, அதையும் மீறி உன் காதலை விட்டு கொடுத்துரு, நீயும் செத்து போயிடுன்னு சொன்னார்னா சாகிறதுக்கு நான் ரெடி. உன் காதலை விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா? எனக்கு இது போதும் சங்கர். அப்பனா சங்கர மேல எந்த தப்பும் இல்ல. சங்கரை கூட்டு வந்தது நந்தினி தான். இத உடனே சாமி அண்ணா கிட்ட சொல்லணும். ஹலோ சாமி அண்ணா. என்ன விஷயம் சொல்லு அண்ணா. சாகுல், சாகுல், சாகுல். என்னாச்சுடா உனக்கு? அண்ணனுக்கா? ஆமா, செல்ல லைன் கிடைக்கல, லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்றேன். கிடைச்சா என்ன சொல்ல போற? நந்தினி, உன்னை கூட்டிட்டு வரும்போது நான் தப்பு பண்றேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா இப்ப உண்மையை உங்க அண்ணன்கிட்ட சொல்லலைன்னா தப்பு பண்ணவன் ஆயிடுவேன். அங்கதானே போயிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல போய் சொன்னா அண்ணா புரிஞ்சுக்குவாரு. ப்ளீஸ். என்னையா மனுஷன் நீ? கிட்னியை கண்ணியை வித்தாலே 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. சாமி, என்ன காப்பாத்து சாமி. சாமி, என்ன காப்பாத்து சாமி. இப்படி பயந்துட்டு இருந்தீனா சாமி உன்னை காப்பாத்தாது. டேய், இந்த பக்கம் சின்ன பையனா வந்தானடா? ஆமா, பாத்தீங்க. எங்க? அந்த பக்கம் போயிட்டான். ஏய், உனக்கு யாரும் இல்லையா? நீதான் இருக்கியே. வா. இதோட 3வது பாட்டில். உங்களை குடிக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷி கிடையாதையா. ஏதாவது வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டுட்டு குடிக்கலாம்ல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. ஐயா, இப்படி குடிக்கிறத விட சங்கர் துரோகம் பண்ணிருப்பாருன்னு நம்புங்க, இல்ல துரோகம் பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்புங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நம்பித்தான் ஆகணும். ஆனா அவன் துரோகம் செஞ்சிருக்க மாட்டான், தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா?
அவன் நம்பிக்கைங்கிற கோட்டை மேல என்ன உட்கார வச்சிருக்கான். அங்க இருந்து தள்ளிவிட மாட்டான்னு நம்புறேன். சாவுங்கிறது என்ன தாண்டிதான் உன்கிட்ட வரும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நம்பி நான் ஏதாவது முடிவு எடுத்துட்டான். அந்த முடிவு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நட்புக்கு உதாரணமானவனையே நான் துரோகின்னு சொல்லிட்டேன். என் உள் மனசை என்ன கொன்னுடும். அது உங்க உள் மனசு சொல்ற மாதிரியே முடிவெடுங்கய்யா. எல்லாம் நல்லதா நடக்கும் நடக்கும். வாடா. அண்ணா, நீ வெளியே வந்த கையோட அந்த சாமி சங்கரை தூக்குறோம். அண்ணா, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த வாட்டி சும்மா நிறைய பாம்புகளும் லாரி நிறைய கத்திகளும் ரெடி பண்ணிருக்கோம். இந்த வாட்டி ஸ்கெட்ச் போட வேண்டானே, டைரக்டா அவன் வீட்டுக்கு போய் போட்டு தள்ளிடுவோம். முட்டாள்தனமா பேசாதடா. சுவாமி தங்கச்சியை சங்கர் தூக்கிட்டு போயிட்டான் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு சுவாமி கிட்ட ஒப்படைக்க வந்துகிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் அறகுறையா தெரிஞ்சுக்கிறதுனால பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்றீங்க. அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி தூக்கிடலாம்ண்ணா. மகாபாரதத்துல டர்னிங் பாயிண்ட் கர்ணனை போட்டு தள்ளத்தான். இங்கேயும் கர்ணனை போட்டு தள்ளிட்டா துரியோதனன் தானா சத்துருவான். அதனாலதான் சங்கரை போட சொல்லி ஏற்கனவே நம்ம ஆளுகளை அனுப்பிட்டேன். அவனுங்களை சாவதான் பிரிக்கும் நினைச்சேன். இப்ப அந்த வேலையை காதல் செஞ்சு. நீ உள்ள இருக்கும் போதே கிரிமினல் வேலை பார்த்தவன், வெளியே வந்த பிறகு நீ சும்மா இருப்ப நான் நம்புவேனா என்ன? அதனாலதான் ஸ்பெஷலா ஷூட்டர் சைட் பெர்மிஷன் ஆர்டர் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாமியை போடுறியோ இல்ல சாமி ஒன்ன போடுறானோ எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா பொதுமக்கள்ல எவனாவது ஒருத்தன் செத்தாலும் உங்கள ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டீங்க. என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். சுவாமியை நாயே சார் கொல்லணும். அவனுங்க தான் காதல் பிரச்சனையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே. அவனுங்க அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க. இந்த விளையாட்டுல நான் வெறும் பார்வையாளன் தான். நீங்க வேணா ரெஃப்ரியா இருங்க. ஏய் சங்கர், அந்த பாட்டை பாரு. ஏன் மாத்தாத. என் லவர் இப்பதான் மெல்ல மெல்ல லவ்க்கு வந்துட்டு இருக்காரு. பார்த்தாவது இன்ஸ்பயர் ஆகட்டும். நந்தினி, என்ன சொல்ற? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா நீ அப்ப லவ் பண்ணி தானே ஆகணும். அதை இப்பவே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. அந்த த்ரில்லே வேற. நாளைக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்குவாங்களா? அம்மாடியோ, உன்கிட்ட கூட ரொமான்டிக் டச் இருக்கே. நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டியா கண்ணா? வெளிய காட்டிக்கலனாலும் நீ பெரிய திருடன் தான். நீ மட்டும் என்ன குறைச்சல? எவனையோ லவ் பண்றேன்னு நம்ப வச்சு எனக்கு ஃபிட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணலையா? அத கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க, இஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏய், தமிழ்நாட்டையே கலக்குன அருந்ததி நான் தான் தெரியுமா? எனக்கு என்னப்பா குறைச்சல்? எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? சார் என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணா ஆர்டர் பண்ணு. பிரியாணி. எத்தனை? ரெண்டா மேடம்? எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது? லவர்ஸ் மாதிரி தெரியுது மேடம். நாங்க இன்னும் ஃபுல் லவர்ஸ் இல்லப்பா, ஹாஃப் லவர்ஸ் தான். என்ன மேடம், லவர்ஸ்ல கூட ஃபுல் லவர் ஹாஃப் லவர்னு இருக்காங்களா என்ன? தலையெழுத்து சரியில்லாம போனா கோட்டர் லவர்ஸ் கூட இருப்பாங்கயா. அது எதுக்கு? நீ போய் பிரியாணி சரி எடுத்து மேடம். சங்கர், நீ எனக்கு ஊட்டி விடுறியா? நான் உனக்கு ஊட்டி விடுறேன். மண்டைய காய விடாத, பிரியாணி தின்னு. திருப்பதி திருநெல்வேலியா? எந்த பக்கம் போனா கரெக்டா இருக்கும்? தம்பி, உன்னை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க போன நீ? உன்னதான். நானா? வேலிக்கு, திருநெல்வேலிக்கு. எதுக்கு? எதுக்கா? அங்கதானே அடிக்கடி எல்லாரும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க. உப்பு பெறாத விஷயத்துக்கு எல்லாம் வெட்டிக்கிட்டு சாகுற முட்டா பசங்க இருக்கிற இடத்துல தான் நமக்கு வேலை. அப்படிங்களா? நீங்க யாருங்க? தாட்டு போட்டா ஸ்டூடெண்ட், ஷர்ட் போட்டா ஏஜென்ட், டோட்டலா இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவனுக்கு வெட்டிட்டு சாவறதே பணத்துக்காக தான். இதுல உங்களுக்கு என்ன கேட்ட போறாங்க? இதுக்கு முன்னாடி நீ பாலிசி போட்டிருக்கியா? இல்லையே. புயல போடலையா? நீ செத்த எங்க போவேன்னு உனக்கு தெரியுமாடா மொட்டை? தெரியாது. ஆனா நீ கட்டுற பாலிசி மட்டும் நீ செத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும். நல்லா இருக்கே. அப்படின்னா கையெழுத்த போடு. 10,000 ரூபாய் பாலிசிக்கு முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டு. மொட்டையனுக்கே மொட்டை போட்ட நாம பெரிய ஆளுதான். எல்லாம் சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? இருப்பா. முதல்ல நீங்க பாலிசியை போடுங்க. ஏன்? நீங்க போய் சேர்த்துட்டா உங்க ஃபேமிலி கேரண்டி வேணுமா? கேரண்டி தேவையில்லைன்னு தானே உங்களால ஏமாத்தி சம்பாதிக்கிறேன். நிறுத்துக்கிறேன்.
லிஃப்ட் வேணுமா? ஆமாண்ணே. லிஃப்ட் கொடுக்க திருட்டோம். ஒரு பையனை பொண்ணு ப்ளூ சஃபர்ல இந்த பக்கம் போனாங்க. எங்க போனாங்க தெரியுமா? இவனுங்களும் மூளையை முட்டியில வச்சுக்கிட்டு தெரியல ரவுடி பசங்க தானா? எப்படியும் இவனுக்கு 35 வயசை தாண்டி உயிர் வாழ போறது இல்ல. இவனுக்கு டைரக்ஷனை டைவர்ட் பண்ணி நம்ம பாலிசியை என்னடா கறந்துருவீங்க. நீயே பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு. தெரியுண்ணா. எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு. திருப்பாச்சி சைடு போனாங்கண்ணே. திருப்பாச்சி பக்கமா? ஆமாண்ணே. நிஜமா? நிஜமாண்ணே, உங்க மேல சத்தியண்ணே. அண்ணா இவனை நம்பாதீங்கண்ணே, ஏதோ சந்தேகமா இருக்கு. இப்போதைக்கு உன்னை நம்புவேன்டா. ஏதாவது தப்பாச்சுன்னா அங்கே போட்டு தள்ளிடலாம். ஏய் மேல ஏறி வாடா. ஏற. ஆமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா உங்க எல்லாரையும் எப்படி பாலிசி கட்ட வைக்கிறது இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நாங்க கட்ட மாட்டேன்டா. ஆட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நான் கழுத்துல போடுறாங்க. தண்ணி தெளிச்சு கதையை முடிக்கிறதுல அதே கதி தானே உங்களுக்கு. அண்ணே உட்காந்து பொறுமையா பேசல உட்காருங்க. அண்ணே அண்ணே இப்போ நீங்களும் செத்து போய் பாஸ்கர் அண்ணனும் செத்து போயிட்டா உங்களை நம்பி இருக்கிறவங்க கதி என்னன்னு அதோ கதி தானே. நீங்க என்ன கவர்மெண்ட் வழியா பாக்குறீங்க? பென்ஷன் பிஎஃப் ஆர்எஃப் எல்லாம் வர்றதுக்கு நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்னு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போன ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி சிக்கி சீரடி. போதுண்டா இப்பவே பாலிச போட்டுறடா. என்னடா அண்ணா இவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே. நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும். நீ எவ்வளவு தெளிவா சொல்ற. இவனை போய் சந்தேகப்படுறியா? டேய் இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. எல்லாரும் பாலிசி போடுங்கடா. டேய் போடுங்கண்ணே, தெளிவா போடுங்கண்ணே. Shankar, I love you. I love you. Shankar, do you love me too? You love me too. சங்கர், இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? கிளம்பலாமா? கிளம்பலான்னு தோணுதா? இந்த இடத்தை விட்டு உனக்கு கிளம்பலான்னு தோணுதா? உனக்கு ரசனையே கிடையாது. அது இருந்திருந்தா என்னை எப்பவோ லவ் பண்ணிருப்ப. என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ரொமான்டிக் பிளேஸ்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா டெம்ப்ட் ஆகி கமிட் ஆகி போயிடுவியோன்னு பயம் உனக்கு. அடடா நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். செக் போஸ்டுக்கு என்ன 10 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப இருந்து நடக்க ஆரம்பிச்சாதான் போய் சேர முடியும். ஏய் ஏய் சரியான மொரட. உனக்கு எங்க தெரிய போகுது பொண்ணோட மனசு பத்தி? உன்ன சொல்லி குத்தம் இல்ல. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. புக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்க. உனக்கு பயம் இல்லையா? காதல்னா என்னன்னு இந்த புக்க படிச்சா தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்க கல்யாணங்கிற பேர்ல 2 பேரை சேர்த்து வைக்கிறாங்க. அதுவே பஞ்சபூதங்கள் காதலுங்கிற பேர்ல 2 மனசு சேர்த்து வைக்குது அப்படின்னு இந்த புக்ல இருக்கு. அதை எழுதினவர் எங்க இருக்காரா? லண்டன்ல. பொழைச்சு போனா. இல்லன்னா பூதம் பிசாசங்கெல்லாம் வாழ்ற இடத்துக்கு அவனை அனுப்பி வச்சிருப்பேன். ஐயோ பஞ்சபூதம்னு அது இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். அத படிச்சு நீ பைத்தியமாகறியோ இல்லையோ உன்னால ஏன் மண்டை சூடாயிடுச்சு. நான் சொல்றதை நீ செஞ்சா இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். வார்த்தை மாற மாட்டியே? அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. ஒருத்தர் கண்ணு சிமிட்டாம 5 நிமிஷம் பாத்துக்கலாம். அப்படி பார்த்தா நம்ம காதல் உண்மைனா ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்படி எதுவும் கொடுக்கலனா என்னோட காதல் ஒன் சைடு லெவல் நான் டிசைட் பண்ணேன். அப்படி போடு. இவ்வளவு நாளைக்கு இப்பதான் உருப்படியான வார்த்தை சொல்லிருக்க. பி சீரியஸ். சரி சரி. ஏய் சங்கர், இப்போது என் காதல நம்புறியா? பஞ்சபூதங்கள்ல காத்து நம்ம காதல நிஜோட நம்புது. அப்போ நீ கூட என்ன காதலிக்கிற, ஒத்துக்கோ. ஏய் சரி சரி, இந்த மாதிரி மலை பிரதேசத்துல காத்து இல்லாம வேற என்ன இருக்கும்? காத்த பிடிச்சிட்டு தொங்குறத விட்டுட்டு சீக்கிரம் வா. கிராக். அந்த சங்கர் ஒரு ரூட்ல போயிட்டா, இந்த பாலிசிக்காரன் நம்மள ஒரு ரூட்ல டைவர்ட் பண்ணி விட்டானடா.
எல்லாரும் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? உசிலம்பட்டியில இருக்கோம்னா அங்க என்னடா புடிங்கிட்டு இருக்கீங்க?